வணக்கம். எஸ்எஸ் மீடியா சேனலுக்கு என்னுடைய மாலை நேர வணக்கங்கள். இன்றைய நிகழ்வானது அரசியல் களத்தில் விஜய்க்கு ஆதரவாக எந்தெந்த கட்சிகள் கூட்டணி அமைக்கும், அதிமுக எப்படி விடப்படும், திமுகவினுடைய கூட்டணி பலம் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி இப்பொழுது நம்முடைய விவாதத்தின் அடிப்படையில் உங்கள் முன்னே பேச வந்துள்ளேன். ஏறக்குறைய திமுகவிற்கு ஏற்கனவே பழைய கட்சிகளான மதிமுக, கம்யூனிஸ்டுகள் இரண்டும், தேமுதிகவும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு பிரிவு, ராமதாஸ் அணியாகவும், ஏறக்குறைய காங்கிரஸ் கூட்டணியாக இருந்து மிகப்பெரிய ஒரு வலிமையான கூட்டணியாக திமுக கூட்டணி இருக்கின்றது. அதை போலவே அதிமுக பிஜேபி கூட்டணியானது இரண்டாவது மிகப்பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்கியுள்ளது. அதன் வாயிலாக பிஜேபி, அதிமுக, பாமகவில் அன்புமணி, மற்றைய சிறு சிறு கட்சிகளும் இணைந்து ஏறக்குறைய விஜயனுடைய அந்த தமிழக வெற்றிக் கழகத்தில் டிடிவியுடைய அணியாகவும், ஓபிஎஸ்னுடைய அணியாகவும், மற்றைய இதர கட்சிகள் ஒரு அணியாகவும் இருந்து அங்கே நாம் தமிழ் சீமானுடைய கட்சி எப்பொழுதும் போல் தனித்து இயங்கியும் ஏறக்குறைய திமுகவினுடைய ஓட்டு வங்கியானது 44% பெற்று முன்னணியிலே இருக்கும். அதைப்போல அதிமுக ஓட்டு வங்கி 25% தொட்டும், விஜயனுடைய ஓட்டு வங்கி 18 முதல் 20 வரைக்கும், நாம் தமிழர் சீமானுடைய ஓட்டு வங்கி 3லிருந்து 4 வரைக்கும் இருக்கலாம் என மதிப்பீடு செய்யப்படுகின்றது. மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக இப்பொழுது 2வது இடத்தை பெறக்கூடியது அதிமுகவா அல்லது டிவிகேவா என்ற நிகழ்விற்கு திமுக ஆளுங்கட்சியாகவும் 2வது 3வது இடத்தை பெறுவதற்கு டிவிகேவுக்கும் அதிமுகவிடையே பலப்பரீட்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி தரும் என்பதில் ஐயமில்லை. நன்றி, வணக்கம்.